போறதுன்னே தெரியல, ரொம்ப பாரமா இருக்குது. ஐயோ இந்த குப்பை வேற எனக்கு வேற ரொம்ப சிரமத்தை கொடுக்குது. நிமிந்து கூட நடக்க முடியலப்பா. ஐயோ எங்க போறதுனே தெரியல. ஐயோ சாமி, இந்த குப்பையை எப்படி இறக்குறதுனே தெரியலையே. மகனே மகனே, அப்பா வாப்பா, நல்லா இருக்கியாப்பா? பார்த்து வச்சு ரொம்ப நாள் வந்தீங்க. என்னப்பா இது? இதுவா குப்பைப்பா? வேண்டாம்ப்பா, இது இறக்கி வச்சிருப்பாரு. அப்பா ஏன்ப்பா என்னோட திங்ஸ் எல்லாம் அதான் இருக்கு. பரவாயில்லப்பா, அப்பா உனக்காக கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அப்பா உனக்காக ஒரு பேக் வாங்கியிருக்கப்பா. இது யூஸ் பண்ணுப்பா. புது பேக்கா? அப்பா இது அப்பா நம்ம பொண்ணுதான்ப்பா. தேங்க்ஸ்ப்பா. இது அப்பா ஒரு நல்ல பொருள் உள்ள வச்சிருக்கேன், அதை பயன்படுத்து. எக்காரத்தை கொண்டு கண்ட குப்பை மட்டும் போட்டுறாதப்பா. நல்ல பொருள் வச்சிருக்கீங்களா? ஆமாப்பா, உனக்காக தான் வச்சிருக்கேன். சந்தோஷமா எனக்கு. இப்ப நல்லா படிச்சு நல்லா எக்ஸாம் எழுதுப்பா. கண்டிப்பா நல்லா எக்ஸாம் எழுதுவோம்ப்பா. சரி பாத்துக்கியாப்பா? கட்டுமா? சரிப்பா. அப்பா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இப்பதான் புது பேக்கை காலேஜுக்கு மாட்டி போறோம். பாரெல்லாம் கொண்டு கூலி புரிவி நடந்துருந்தோம். இப்போ ஜாலியாக போக வேண்டியதான் புது பேக்கு. நானும் காலேஜுக்கு போயிட்டேன். எக்ஸாம் வரல நாளைக்கு. ஐயோ ப்ரிப்பேர் ஆகணும் எக்ஸாமுக்கு. சரி நம்ம போய் ப்ரிப்பேர் ஆகிட்டு எக்ஸாம் எழுத போவோம். இன்னைக்கு வேறு இங்கிலீஷ் எக்ஸாமா போச்சு. ஏய் என்னடா நல்லா படிச்சிங்களா எக்ஸாமே? நல்லா படிச்சா? நீ நல்லா படிச்சியா? எங்கடா நானும் கொஞ்சம் ஆரம்பத்தில் தட்டு பத்தலாம் படிச்சிருக்கேன். நீ பழக்கம் இருக்கிறேன், நல்லா அழகாக படிச்சுட்டு படிக்காமலே சொல்ல. நீ சரி சரி பார்ப்போம். நீ எப்படி நல்லா ஏற்பதா? நாங்கள் எங்கடா படித்தோம்? உட்காரடா. சரிடா எக்ஸாம் எழுதும். எழுதுவோம். என்னடா படிச்சியா? நண்பா நல்லா படிச்சியா போலுங்க. ஐய் சொல்லுடா எதுக்குடா இவன் படிக்கலாம்னு சொல்லி இவன் படிச்சு நல்லா எழுதிக்கலாம். நம்ம ஒண்ணு யாரும் அப்படியே உட்காந்துக்கிறோம். ஒண்ணுமே புரியலையா? அப்புறம் தான் நீ தான் பழமா எல்லாத்தையும் படி. என்ன பண்ணுங்க விஷயம் தெரியுமா? பக்கத்து கிளாஸ்ல பக்கத்து கிளாஸ்ல என்ன ரைட் கார்டு வந்து பிட் அடிக்கலாம் பிடிக்கிறாங்களாம். ஐயோ நீங்க செஞ்சு பிட் வச்சுட்டா கொடுத்துங்கடா. மாட்டலாம் அங்கே விஷயம் எக்ஸாமே ஏற முடியாது. பிட்டு கண்டுபிடிக்கிறார் சாதாரண ஆள் இல்ல, இன்ஸ்பெக்டர் வசந்தகுமார். மாட்டான் 5 வருஷம். ஐயோ அப்படிலாம் ஒரு பழக்கமே கிடையாது. பிட்டில் கிடையாது, படிக்க மாட்டான். கொடுத்து செஞ்சு கொடுத்துருங்கடா. மாட்டான் 5 வருஷம்டா. 5 வருஷமா? ஆமாடா 5 வருஷம். பிட்டு வச்சிருக்கியா? ஐயோ டேய் பிட்டு தான் கொடுத்துருங்கடா. வச்சிருக்கடா காட்டுறா. வெரி குட். ஒரு பிட்டு தானா? ஒன்றும் இல்லைடா, இன்னொன்று வச்சிருக்கேன்டா. இன்னொன்று வச்சிருக்கியா? ஆடா பாவி, அவ்வளோதானா? இல்லை இல்லையா? இன்னொரு கொஸ்டின் வச்சிருக்கேன்டா. அது என்னடா குர்ரா 5 வருஷம்டா. என்னடா பாருங்க 3 பிட்டு மாட்டினா 5 வருஷம். ஐயோ மறுபடியும் அப்ப இன்னும் வச்சிருக்கியா? உண்மையுமே சொல்றேன், நான் மாட்டினா 5 வருஷம் எக்ஸாம் எழுத முடியாதா? அக்கறை புரிக்க தெரியும். மாட்டினா 5 வருஷம். ஐயோ மாறிடா. இந்த போடா இருக்குது எல்லாமே கொடுத்துட்டேனே. டேய் ஒரு பிட்டு மட்டும் பெரிய பிட்டு வச்சுக்கண்டா. அது மட்டும் எழுதுனா கண்டிப்பா பாஸ் ஆயிடுவேன். அது மட்டும் வச்சுட்டுமா? தாராளமா வச்சுக்க. ஆனா மாட்டினா ஐயோ என்னடா ஏய் எல்லாத்தையும் கொடுத்துட்டியாடா? கொடுத்துட்டுடா. இதுக்கு அப்புறம் என்ன பாருங்க பிட் அடிச்சு பிடிச்சிட்டாங்க போல இருக்கு. அவ்வளோ பிட்டு வச்சிருக்கான். ஐயோ பிட்டை நம்பி தான் வந்தேன். இந்த வருஷமும் நான் அவுட்டா? ஐயோ டேய் என்னடா அப்படி பாக்குறேன்? எவ்வளவு பிட்டு எடுத்து பாத்தியா? எவ்வளவு மாசா? என்கிட்ட பிரைவேட் தானே இருக்குது, மாத்தலாம் வேணாம். குழந்தை பிள்ளைவே பேசிக்கிறான் ஞானப்படலாம். நீங்க பேசுறத நிறுத்துங்களா? ஆமா நீ எதை பிட்டு வச்சிருக்கியா? ஐயோ பிட்டா? நான் பிட்டா அடிக்க மாட்டேன். சார் ரொம்ப நல்ல புள்ள, பிட்டே அடிக்க மாட்டார். பழம் போ. நீ எதை பிட்டு வச்சிருக்கா? என்ன பண்ண என்கிட்ட நான் பிட்டு அடிக்க மாட்டா. பிட்டு அடிக்க மாட்டேன். ஏதுவ என்னடா பிட்டு இருந்தா கொடுத்தா பிட்டு அடிக்கிற பழக்கம் கிடையாது. மாட்டினா 5 வருஷம். பிட்டு இருந்தா கொடுத்து பிட்டு அடிக்க மாட்டான், புக் வச்சு அடிப்பான். ஆடா பாவி பாருங்க நம்ம இது. சார் பிட்டு அடிக்க மாட்டாரா? புக் வச்சு தான் எழுதுவாரா? ஆனா நான் இவ்வளவு வரலாம்ல. சின்ன வயசுல நான் ஒரு நாளும் பிட்டு அடிச்சது இல்ல. கையில ஏத்து வந்து எழுதுவேன். புரியுங்க? ஆமா இந்த பிட்டெல்லாம் மாட்டினா நம்ம எல்லாரும் உள்ள போய் வேண்டியதான். ஆமா உடனே என்ன மறைச்சு வச்சாகணும். ஏதாவது இந்த சரிடா சரிடா சரி நம்ம கிட்ட பிட்டெல்லாம் கொடுத்தது இவன் தான். அப்படிதானடா? ஐயோ நானா? நீ தானா? எனக்கு பேக் வேணாம்பா. எனக்கு புக்கு கொடுத்து பிட்டு அடிக்க சொன்னானே நான் வசந்த் சாப்பிட்டே சொல்லுவேன். ஐயோ சத்தா மாட்டே. ஐயோ எனக்கு இந்த பேக்கே வேணாம்பா, நீங்களே வச்சுக்கப்பா. காட்டா இங்க போயிடா அப்படியே வச்சா நான் சீக்கிரம் சரி எக்ஸாம் ஸ்குவாட் வந்துடுறாங்க. சரி சரி பேக்கை கொடுப்போம். சரி எக்ஸாம் முடிஞ்சிச்சு. நாளைக்கு போயிட்டோம். போயிடா ஓகே பாய்டா. எக்ஸாம் முடிச்சு நாளைக்கு பார்க்கலாம். பாய். ஓகேடா நண்பா, பாய்டா. எக்ஸாம் முடிஞ்சாச்சு. இதுக்கப்புறம் ஃப்ரீயாக காலேஜ் போக வேண்டியதான். கொஞ்ச நேரம் உட்காருவோம். இந்த மாதிரி வந்து ஃப்ரீயாக வந்து காலேஜ் போய் இங்கே பாரு எக்ஸாம் எழுதினாலும் எப்படிலாம் போட்டு போய் போயிட்டு நண்பா நல்லா படிக்கிற போலுங்க. ஆமா நண்பா, நீ பழமாட்ட வந்து படிச்சத நான் படிக்கணும்ல. என்னடா நான் படிக்கிறேன்னு சொல்லி நீங்க தான் நல்லா எழுதுறீங்க எக்ஸாம்ல.
இங்க பாரு இப்போ கூட படிப்பா தான் பண்ணி மாப்பாரு யாக்க வந்து வெறுப்பியா பார்த்துக்கிறேன் நீ படிக்கிறேன்னு நினைக்கிறேன் நான் ஃபோன் பார்த்துக்கிறேன்டா ஃபோன் பார்த்துக்கிறீங்க ஆமா ஆமா பரவாயில்லையா சரி போலாமா டைம் ஆயிடுச்சு காலேஜ் டைம் ஆயிடுச்சு டேய் அம்மா ஏதோ உன் பேக்ல சவுண்ட் கேக்குது இன்னைக்கு ஒண்ணும் இல்லையா ஆமா கீழே இறக்கு மாட்டு இறக்கு ஏய் ஒண்ணு இல்லடா கேக்குது ஒண்ணு இல்ல நீ காட்டு ஏய் ஏதோ சவுண்ட் கேக்குது பார்க்கணும் போட்டேடா ஏய் ஏதோ இல்லாம எப்ப நாங்க சவுண்ட் கேட்கும் இவன் ஒண்ணுமே இல்லடா ஏய் ஆமாண்டா எதனால எப்படி சவுண்ட் வருது இல்லையா எல்லாத்தையும் தூர பத்தியா ஏய் ஏய் ஐயோ என்னடா இது உனக்கு தெரியுமா எனக்கு தெரியாதடா என்னடா இது இது தெரியாத வாலிபர்களே இல்ல தெரியுமா தெரியாத வாலிபர்களே இல்லையா பாருங்க பாரு யாருக்கும் தெரியாமலாம் இருக்காது அப்படியா ஆமா எனக்கு ஒண்ணு தெரியுமே என்ன? என்கிட்ட பாட்டில் இருக்கே படா பழம் இது என்ன தெரியுமா இது குடிச்சா அப்படியே உலகமே கண்ணை சுத்தி சுத்தி வரும் சொந்தம் தெரியும் இன்னைக்கு தான் வாலிபர்களுக்கு இதெல்லாம் ஸ்பெஷல் ஓஹோ என்கிட்ட ஒரு பாட்டில் இருக்கு அது நான் நல்லா பிடிப்பேன் எப்படி தருவாங்க திறக்கணுமையா இவனுக்கு எல்லாம் தெரியும் நானே தரேன் என்னடா இது எப்படி இருக்க ஏய் நல்லா இருக்குடா நல்லா இருக்கா என்னடா என்னடா ஒரு மாதிரி இருக்கு அப்படிதான் இருக்கும் ஆ. இன்னும் போக போக சூப்பரா இருக்கும் அப்படியா இல்லையே ஆ நல்லா இருக்குடா நான் கூட நீ பழம் நினைச்சேன் இன்னும் வேணுமா உனக்கு நல்லா தான் இருக்குது சரிடா நீ குடிச்சிக்கோ சப்பா சரி நான் போயிட்டு வரேன் நீ இங்கே இரு ஐயோ மாறி மயக்கம் வருது தலைலாம் சுத்துது